இப்போ பவர் செட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். பவர் செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் எஸ் இஸ் ரெஃபர்டு டு அஸ் த பவர் செட் ஆஃப் எஸ். எஸ்ங்கிற செட்டுக்குள்ளே உள்ள சப்செட்டெல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்ம பவர் செட்டுன்னு சொல்கிறோம். பவர் செட்டில் நம்ம எழுதும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எம்டி செட் எழுதணும். அடுத்து 2 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து சிங்கிள் எலமெண்ட்டாக வந்து நம்ம வந்து செட்டாக அதை ஒரு இண்டிவிஜுவல் செட்டாக எழுதணும். அடுத்து வந்து லாஸ்ட் வந்து அதோட ஒரிஜினல் செட்டை வந்து நம்ம எழுதுகிறோம். இப்போ ஏ ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் ஏ கமா பின்னு கொடுத்துருக்காங்க க்ளோஸ் ப்ராக்கெட். அப்போ பி ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து ஓப்பன் ப்ராக்கெட் எம்டி செட் ஏங்கிற ஒரு இண்டிவிஜுவல் செட், அடுத்து பிங்கிற இண்டிவிஜுவல் செட், அடுத்து ஏங்கிற ஒரிஜினல் செட் எழுதி க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுரும். இப்போ செட் ஹேஸ் n எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கார்டினாலிட்டி ஆஃப் த பவர் செட் இஸ் 2 power n. கார்டினாலிட்டினா என்னன்னு தெரியும், வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ பி ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 2 power n இருக்கும். இந்த செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ பவர் செட் ஹேஸ் 4 எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ 2 power என்ன போடுவோம், 3 போட்டோம்னா இதுக்கு கிடைக்கிற பவர் எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு 8 கிடைக்கும்.